ஒரு வழியா கறி எடுத்து குழம்பு வச்சாச்சு. என்ன மனமா இருக்கு. போன வாட்டியோட இந்த வாட்டி தான் நல்லா வந்திருக்கு. நல்ல மனமாவும் இருக்கு. சரி, ஒரு டான்ஸை போடுவோம். ஏ கறி குழம்பு வாசம், அது மணமணக்க வீசும், மல்லிப்பூவும் பேசும், தமிழ் பொண்ணு நாளே ரோசம். கீதாக்கா, ஏ கீதாக்கா. ஏ கறி குழம்பு வாசம். என்ன ஒரு கன்றாவியான காட்சி இது. சரி, கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். அது மணமணக்க வீசும், மல்லிப்பூவும் பேசும், தமிழ் பொண்ணு நாளே ரோசம். ఏమి ఎక్కడ వస్తావా నా బందా కాటన పిస్తావా. பாட்டுக்கு ஆட சொன்னா அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கு பாரு. హే ఏమి ఎక్కడ వస్తావా నా బందా కాటన పిస్తావా. ஏ கீதாக்கா, எவ்வளோ நேரம் கூப்பிடுறது? ஏம்மா, இவ எப்போ வந்தா? இந்த குழம்பு நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். சரி, ஒரு தட்டை போட்டு மூடி வைப்போம். வா மலரி, நீ எப்போ வந்த? 4 முடி. அங்கே என்ன முணுமுணுப்பு? ஆமாம், என்ன குழம்பு வச்சுருக்கீங்க? நல்ல வாசனையாக இருக்கு. நல்ல மணக்கம்மா. அப்படியா? நல்ல மணக்க வச்சது. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. ரசம் வச்சேன்டி. நல்ல என் வீட்டுக்காரங்க வேற காய்ச்சல் பார்த்துக்கோ, அதனால ரசம் வச்சேன். எனக்கு ஒன்றும் மணக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை எனக்கும் காய்ச்சல் வந்துட்டு போல. உங்களுக்கு தானே நல்ல காய்ச்சல் வரும், உங்களால் மற்றவங்களுக்கு தான் வரும். சரிம்மா தாயே, என்ன விஷயம் சொல்லி எதுக்கு வந்த? அங்கே என்ன திருப்பி போட்டு உருட்டிட்டு இருக்க? கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியோ? குழம்பு எதையும் கொட்டி விட்றாத. 4 முடி கறி குழம்பு வச்சுட்டு ரசம்னா சொல்கிற? அம்மா, இவ வேற கையை வச்சுட்டு சும்மா இருக்காம கண்டுபிடிச்சிட்டாளே. உன் குழம்பு மனுஷன் சாப்பிடுவானா? உன் குழம்பு ஒன்றும் எனக்கு வேணாண்ணே. எங்கள் வீட்டில் மீன் வாங்கி வச்சாச்சு. நல்லா எங்கள் வீட்லேயே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டேன். நீயே இதை கொட்டிக்கோ. ஏன் இப்படி கோவப்படுற? சும்மா பிராங்க் பண்ண மலரே. நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியோ? சும்மா பிராங்க். பிராங்கோ கோங்கோ போங்க, 4 முடி, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏ அம்மா, ரொம்ப பொரியாதடி. எதுக்கு வந்த விஷயத்த சொல்லு. ஆற்றுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாரீங்களா இல்லையா குளிக்க? ஆத்துக்கு குளிக்க தாண்டி போவாங்க, பின்ன வேற எதுக்குமா போவாங்க? ரொம்ப மட்டமான காமெடி. எத்தனை மணிக்கிட்டி போவ? யாரெல்லாம் வராவோ? அம்புஜக்கா, விமலாக்கா, லட்சுமி அக்கா, இவங்கள்ட்டலாம் சொல்லியிருக்கேன். அப்புறம் நீங்கள் எல்லார் வீட்லேயும் சொல்லிட்டேன். எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வரேன். நாங்கள் நீங்கள் எப்படி? ஏடி, லட்சுமி அக்கா வந்தால் மாடெல்லாம் பற்றிட்டுலாம் வருவாவோ? அவங்க மட்டும் எனக்கு தனியாக வந்தாங்க. அப்புறம் நம்மளாம் மாட்டு சேனலில் தான் உருட்டிட்டு வரணும், பார்த்துக்கோ. அப்போ நீங்கள் வீட்லேயே குளிங்க 4 முடி, நாங்களாம் போயிட்டு வரோம். எம்மா, இவ ஒருத்தி உடனே போறேன்னு கிளம்பிடுவா. இரு துணியெல்லாம் எடுத்துட்டு அந்த மனுஷனுக்கு சோத்தை போட்டு கொடுத்துட்டு சிவாவை பார்த்துக்க சொல்லிட்டு வரேன். அவள் வேற காலையிலேயே எங்கே போனானே தெரியல. சரி, அப்போ நீங்கள் ரெடியாக இருங்க, நான் வீட்டில் சொல்லிட்டு வரேன். எம்மா, ஒரு வழியை வேலையெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் ஒதுக்கி எடுத்து போட்டாச்சுப்பா. சரி, என் பொழப்பு பெரிய பொழப்பால இருக்கு. இன்னும் ஆற்றுக்கு வேற போய் துணியெல்லாம் துவைக்கணும். சோப்பு வேற இல்லை. இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? கடுகடப்பால 100 ரூபா போட்டு வச்சுருந்தானே, காணமே. சே அப்பா, ஏறவா கழியுது. எங்கேயும் காணும். எங்கே போயிருக்கோம்? இதில் தானே வச்சேன். ஏங்க, ஏன் மனுஷா இங்கே வாரும். சோனி அப்பா இங்கே வாரும். ஏங்க, என்ன டீ, எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க? ஏங்க வாங்கன்னுக்கிட்டே இங்கே தானே இருக்கேன். கூப்பிட்டா காது கேட்காவோய். எத்தனை வாடி கூப்பிடுறது? இங்கே இருந்த சத்தம் கொடுக்கணும்ல. ஆ, எது மேலே ஏறி நிற்கா? இது கீழே கீழே விழுந்துட போற. என்ன ஆயிட்டு உனக்கு? இங்கே வா மனுஷா, இங்கே முன்னாடி வாரும். முதல்ல நீ கீழே இறங்கிட்டி. பெரிய மகாராணியாட்டு மேலே ஏறி நிற்கா. என்னமோ சர்க்கஸ் கட்டிட்டு இருக்கியோ? கடுகு டப்பால 100 ரூபா போட்டு வச்சேன். எங்கே போச்சு? எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். 100 ரூபா போட்டு வச்சியா? நான் இங்கே அடுப்பங்கிற பக்கமே வரமாட்டேன். எனக்கு என்ன டீ தெரியும்? என்கிட்ட கூப்பிட்டு கேட்க. பிள்ளைகள்கிட்ட கேளு, இல்லைன்னா நீயே எடுத்து செலவு பண்ணியிருப்ப. சும்மா மனுஷனை போட்டு நொயின்னு. கோவத்தை கிளறாத ஓய். நான் இங்கே தான் வச்சேன். நேற்று தான் போட்டு வச்சு இன்னைக்கு காணோம். அதுக்குள்ளே எங்கள் கதைக்கு கால் முளைச்சி எங்கேயும் ஓடி இருக்குமா? உண்மையை சொல்லும். ஏட்டி, நான் அடுப்பங்கரைக்கே வரமாட்டேன் டீ. என்கிட்ட கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? ஐய,
கழுத நினைச்சிச்சான் களத்துல கிடக்குதெல்லாம் நம்மளுதான்னு. அந்த கரையால இருக்கு. இவன் என்னைக்கு வச்சாலோ எடுத்தாலோ எடுத்து இவளே செலவு பண்ணிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கா. நான் போறேம்மா வேலைக்கு. இனிமே இருக்க முடியாது. நான் சாப்பிட்டாச்சு, நேரம் ஆயிட்டு, நான் போயிட்டு வரேன். யோ மனுஷா நில்லும்யா. நீ அது மேலே ஏறி நின்று குதிச்சுக்கிட்டே கேடா ஜிங்கு ஜிங்குன்னு. போறத பாரு, இந்த வீட்ல ஒருத்தர் என்னைய மதிக்கிறது கிடையாது, ஒரு மரியாதை இல்ல. நேத்து தானே வச்சேன், நம்ம வெளியிலேயே போலையே இது வரைக்கும். வெளில போனாவது எடுத்துட்டு போய் செலவு பண்ணியிருப்போம். எங்க போயிருக்கோம்? விடக்கூடாது இதை. ஐயா, உருட்டு பருப்பு டப்பாலெல்லாம் இருந்திருக்கு. இது தெரியாம அந்த மனுஷனை போட்டு கத்திட்டேனே. ஏன் அம்மா, வயசான காலத்துல எப்படி ஜம்ப் பண்ணிட்டு அலையிறேன், முடியல. சரி போவோம். இப்ப இதை பார்த்தாருன்னா நம்மளை போட்டு கிழிப்பாரு. ஆத்துக்கிட்ட வந்தவொடனே என்ன குளிர்ச்சியா இருக்கு பாத்தியா உமா? ஆமா மலரே, நல்ல குளு குளுன்னு இருக்கு. அழுக்கு போக நல்ல துணியெல்லாம் துவைச்சி குளிச்சுட்டு போவோம். எடி வெரசா நனைங்க, சீக்கிரம் துவைச்சி குளிச்சுட்டு போயிடுவோம். பிள்ளைகள் சாயங்காலம் வந்துடும்ல. ஆமா ஆமா அம்புஜாக்கா, அவளுக்கு என்ன அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு போவாளுவோ. ஏ லட்சுமி அக்கா, சீக்கிரம் எட்டி வாங்க, ஊந்து ஊந்து வந்துட்டு இருக்கீங்க. ஏமா வாரம்மா, நீங்க போயிட்டுருங்க. பின்னாடி மாடு வருதுல, பார்த்து பத்திட்டு வர வேண்டாமா? என்ன லட்சு, நடக்க முடியலையா? நான் வேணா தூக்கி வச்சுக்கவா? வாயை கிளறாம பேரு. நான் என்ன கேட்டேன், எப்படி கோவப்படுறீங்க? சரி மூஞ்ச மாத்துங்க பார்க்க சகிக்கல. ஏன் மலரு, வெரசா நடந்து போ. தலைலாம் எனக்கு கணக்குது. அங்க போய் நின்று பேசுங்க. இங்கிட்டு துவைக்க பாறை ஒன்றும் காணமேட்டி. சரி அந்த சைடு போவோம் வாங்க. அவளோட அங்கேயே நிற்க சொல்லு. ஏ உமா கீதா, அங்கேயே நில்லுங்க, நாங்க வந்துடுறோம். இந்த இடம் அழகா இருக்கு, இங்க இருக்கலாம் பார்த்தா அந்த பிள்ளைலாம் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு. எப்பா ஏ தம்பி, அங்கிட்டு போய் குளிங்க. ஏ கீதாக்கா, அங்க வாங்க, நல்லா இருக்கு இடம். பாலாலாம் இருக்கு வச்சு துவைக்கிறதுக்கு. அங்கிட்டு போவோம். பாவம் அந்த பிள்ளைகள் குளிச்சிட்டு இருக்குல்ல, அதை போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? அப்படியாடி சொல்ற? சரி வா அங்க போவோம், அங்கேயும் நல்லா தான் இருக்கு. ஏ மலர், எனக்கு இந்த கூடையை கொஞ்சம் தலையில தூக்கி விடு. இறக்கி வச்ச பார்த்துக்கும் எடுக்க முடியல. அம்புஜாக்கா, நான் தூக்கிட்டு வரேன், நீங்க முன்ன போங்க. தூக்கிட்டு வந்துருவியாடி, தண்ணிக்குள்ள போட்டுறாத. உமா கீதாவை பாரு, நல்லா அழகா ஒரு பை மாதிரி வச்சிருக்காங்க, நல்லா இருக்கே. எங்கிட்டி வாங்குனீங்க? இதுவாக்கா, திருநெல்வேலிக்கு போகும்போது ஒரு கடையில் வாங்கினேன். நல்லா இருக்கலாம், இதெல்லாம் ஸ்டைலுக்கா. இப்பெல்லாம் யார் இந்த கூடையை தூக்கிட்டு அலையிறா? ஆமா அம்புஜாக்கோ, நீங்களும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்க, அழுக்கு துணியெல்லாம் உள்ள தூக்கி வச்சுட்டு கையில் தூக்கி போட்டு போயிடலாம். ஹேண்ட்பேக் மாதிரி அழகா இருக்குல்ல பார்க்க. ஆமாட்டி, நல்லா தான் இருக்கு. போகும்போது வாங்கிட்டு வருவோம். இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. சு, இந்த இடம் நல்லா இருக்குடி. ஆளாளுக்கு ஒவ்வொரு பார்க்கில் உட்காந்து துவைங்க. அம்புஜக்கா, நான் மாடெல்லாம் போய் குளிப்பாட்டிட்டு அங்கே போய் விட்டுட்டு வரேன். நீங்கள் துவைச்சு முடிச்சுட்டு சத்தம் கொடுங்க, சரியா? சரி லட்சுமி, நீ போயிட்டு வா, நான் துவைச்சிட்டு கூப்பிடுறேன். நீ துணியெல்லாம் ஒன்றும் எடுத்து வரலையா? இல்லைக்கா, நான் மாடை மட்டும் தான் குளிப்பாட வந்தேன் பார்த்துக்கங்க. காலையிலே பூ மாதிரி துணியெல்லாம் துவைச்சு போட்டு போயிட்டா வீட்லேயே. அப்படியா? சரி சரி, பிள்ளைனா இப்படி இருக்கணும். எங்கள் வீட்டில் இருக்குதுங்களே ரெண்டு, ஒரு வேலை செய்ய மாட்டேங்குதோ. சரிக்கா, அப்போ நான் அங்கிட்டு போய் நிற்கிறேன். சரிம்மா, நீ போயிட்டு வா. கிரிக்கெட் விளையாட அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை தான் போட்டு போவேன். நிற்க என்ன அழுக்காக்கி வச்சிருக்கான் அந்த சிவா பையன். விளையாட போவதுக்கு ஏங்கா வெள்ளை ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க? வேற ஏதாவது போட்டு போக சொல்லலாம்ல. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தால் தான் விளையாடவே விடுவாங்களாம்மா. என்ன செய்ய சொல்கிற? அப்போ அவனே துவைக்க சொல்லிடணும். நீங்கள் எதுக்கு கொண்டு வரீங்க? அவன் தானே நல்லா துவைப்பான், நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். இது அப்படியே ஒரு வாரமாக நாறிட்டு இருக்கும். துவைக்கலன்னா அந்த அடுத்த வாரமும் இதே எடுத்து போட்டு போவான். ஐயாச்சி, அது சரிடி, நம்மளாம் ஆறு இருக்குன்னு இங்கே வந்து அழகாக குளிச்சுட்டு துவைச்சிட்டு போகிறோம். இந்த சென்னையில் அந்த மாதிரி சிட்டியில் இருக்கவங்களாம் என்ன தான் பண்ணுவாங்களோ. அவங்களாம் நீச்சல் குளத்தில் போய் குளிப்பாங்களாங்க்கா. என் மைனி மாவன் சொல்லியிருக்கான், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம், அங்கே போய் குளிச்சாதான் உண்டு. அவங்க ஊரில் ஏதோ ஆறு. என்னதான் நீச்சல் குளத்தில் குளிச்சாலும் நம்ம ஊர் ஆறில் குளிக்கிற மாதிரி ஒரு மாடி. என்ன சில்லுன்னு இருக்க பற்றியா தண்ணி. இதெல்லாம் இயற்கைடி, இயற்கையை நம்ம நல்லா அனுபவிக்கிறோம். ஆமாம் ஆமாம், நம்ம நல்லா கொடுத்து வச்ச ஆளுங்க தான். இதை விட்டு எங்கேயும் தூர போயிடக்கூடாது, இந்த ஊர்லேயே இருந்துடணுப்பா. ஆமாக்கா, நம்மளே இந்த ஊரில் கட்டி கொடுத்ததுனால நம்ம இங்கேயே இருப்போம். மலர் எங்கே, எந்த ஊரில் மாப்பிள்ளை இருக்காரோ, எங்கே கல்யாணம் பண்ணி போகிறாளோ.
ஏம்மா கதை பேசிட்டே இருக்காதீங்க, சீக்கிரம் துவைச்சு முடிச்சுட்டு வாங்க குளிக்க. வாரம் டீ, இந்த முடிச்சாச்சு, அலசு தான் போகிறேன். இரி, கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டாளே, நீ துணி எடுத்து வர வேண்டியதானே? என் துணியில எங்கள் அம்மா காலையிலே துவைச்சு போட்டா, அதனால எங்கள் வீட்டில் துணி இல்லை. ஆ, நல்லா மகாராணி மாதிரி தான் இருக்கா. சரி, அனுபவிச்சுக்கோ. எப்பவுமே கட்டி கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன வேலையெல்லாம் இருக்குன்னு அதுக்கப்புறம் தானே உனக்கு தெரியும். எங்கே சுற்றினாலும் இந்த கல்யாணத்துலேயே வந்து கேட்டை போட்டுடுறாங்க. என்ன செய்ய, அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அம்புஜாக்கா. இப்போ விடுங்க, இதெல்லாம் பற்றி பேசாதீங்க. ஆமாம் ஆமாம், அம்பஜாக்கா அதை பேசாதீங்க, அவளை விட்டுருங்க, ரொம்ப வெக்கப்படுறா. 4 முடிய பிச்சிருவேன். வெக்கம் என் மூஞ்சில பார்த்தியா நீ? ஆமாட்டி, மூஞ்சில கொஞ்சம் வெக்கம் இருக்கே. இந்த மூஞ்சி நல்லா உத்து பாருங்க, எங்கே வெக்கம் இருக்கு. சும்மா புழுவக்கூடாது வாயை வச்சுக்கிட்டு. ஷப்பா, துவச்சி முடிச்சாச்சு, உட்காந்து கால்லாம் ஒரு மாதிரி விருன்னு இருக்குடி. சரி அப்போ குளிப்போமா, வாங்க. நீங்கள் 3 பேர் குளிச்சுக்கிட்டு இருங்க, நான் லட்சுமியை கூட்டிகிட்டு வரேன். அதுக்குள்ள ஏலேலோ அத்தி மரம், அகில 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 அளவு பார்த்து ஏலேலோ அறுக்கி தள்ளு. அகில அகில. அபி, பிக் பாஸ் பத்தியா? ஐசி எலிமினேட் ஆயிட்டா. ஆமா ஜோனி, அப்ப நிக்சன் அழுதத பத்தியா? செம காமெடியா இருந்துச்சு. இதுல வேற அவனை ஃபோக்கஸ் பண்ணி வேற காமிச்சிட்டு இருந்தாங்க. கமலே சிரிச்சிட்டாரு. இதுல இவ வேற அழாதீங்க அழாதீங்க அப்படிங்கிறா. ஷோ அப்பா, ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆமா ஆமா, பிரதீப் போனோடனே கொஞ்சமா ஆடினாலுவோ, என்ன ஆட்டம் போட்டாலுவோ. அர்ச்சனாவை புள்ளி பண்ணிக்கிட்டு இவளுக்குலாம் நல்லா வேணும். இப்படி ஒவ்வொருத்தரையே தூக்கிடணும் அந்த கேங்ல இருந்து. ஏடி, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தவனே போனா உனக்கு போனதுக்கு தூரம் போடுங்கடி. ஏமா, இப்பதானமா வந்து எடுத்து வச்சிருக்கோம், உடனே ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன செய்யணும் உனக்கு? கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வாரோம்மா, அதுக்கப்புறம் படிக்க வேற செய்யணும். சரிங்கடி, தீபாவளிக்கு எத்தனை நாள் லீவு கொடுத்துருக்காவோ? தீபாவளி வேற வந்துருச்சு, பண்டம்லாம் செய்யணும். ஏதாவது எனக்கு வேலை செஞ்சு கொடுங்க. விளையாட போறேன், அவ வீட்டுக்கு போறேன், இவ வீட்டுக்கு போறேன்னு பேராத. 2 பேருக்கும் சொல்லிடுறேன். சரிம்மா, போக மாட்டோம். 3 நாள், சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் லீவு. செவ்வாய்க்கிழமை தான் இனிமேல் போகணும். எம்மா, இந்த வாட்டி புதுசாக ஏதாச்சும் செய்யுமா? புதுசாக செய்யணுமா? முறுக்கு அதிரசம் செய்வேன். தீபாவளிக்கு எல்லாரும் அதான் செய்வாவோ, வேற என்ன இருக்கு செய்யறதுக்கு? அப்புறம் முந்திரி கொத்து செய்யலாம், அதெல்லாம் காலையிலே நான் வறுத்து திரிச்சு வச்சுட்டேன். வேற வேற என்னடி புதுசாக செய்யணும்? ஆமாம், எப்போ பாரு முறுக்கு அதிரசம்னு செஞ்சு ஒரு அண்டா நிறைய சுட்டு வச்சிடுவேன். ஸ்கூலுக்கு போனால் அதே தான் கொண்டு போகணும், வீட்டுக்கு வந்தாலும் நீ அதை தான் தருவா பண்ணுறதுக்கு. போமா. ஆமாம், எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு குலோப்ஜாம் செஞ்சுட்டா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதான் கொண்டு வருவாவோ விதவிதமா. எடி, என்னை பார்த்து எப்படி தெரியுது? விதவிதமாக வேணுமாம்ல, ஆனால் வேலை ஒன்றும் செஞ்சு தர மாட்டாளுவோ. முறுக்கு அதிரசம் தான் சுடுவேன். சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடலன்னா போங்கடி. அப்பாவுக்கு நான் சுடுற முறுக்கு தான் பிடிக்கும். ஏம்மா, குலோப்ஜாம் மட்டுமாவது செய்யுமா? எனக்கு வராது டி, செய்ய தெரியாம செய்வேன். செஞ்சு வச்சா அணுகுண்டுன்னு சொல்லுவீங்க. ஏம்மா பரவாயில்லம்மா, முன்கூட்டியே ஒத்துக்கிறியே. ஏம்மா, நீ அணுகுண்டு சைஸ்ல உருட்டி வச்சா பின்ன அப்படித்தானே இருக்கும். குலோப்ஜாம் பாக்கெட் வாங்கிட்டா நாங்களே செஞ்சுக்கிறோம் ஃபோன்ல பார்த்து. சரிடி, எல்லாமோ சொல்றீங்க. ஒரு சீட் எடுத்து எல்லாம் எழுதி வைங்க, ட்ரெஸ் வாங்கும் போது போவோம். ஐ, ஏம்மா ட்ரெஸ் வாங்க போறோமா? வாங்க வாங்க, கிளம்பியாச்சு. கடைக்கு போறேன்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே இன்ஸ்டால்வோ. இதே சுறுசுறுப்பு வேலையில இருக்கா? ஏம்மா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சீக்கிரம் வா, கிளம்பு. ஏடி, கிளம்புனா ஜாம எழுதி தர சொன்னோம்ல, உட்காந்து எழுதுங்க. ஏம்மா, நோட்டு பெண்ணு எடுத்து வரேன், நீ போய் சேலையை மாத்திட்டு வா சீக்கிரம். ஏம்மா, பூமாரியும் என் ஃப்ரெண்டு லில்லியும் ட்ரெஸ் வாங்க போனா கூப்பிடுன்னு சொன்னாம்மா. அவளையும் கூப்பிடட்டா ஃபோன் போட்டு? கூப்பிடுடி, போவோம், சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம். லட்சுமி காலையிலே என்கிட்ட சொன்னா ட்ரெஸ் வாங்க போனா கூப்பிட்டு போங்கன்னு. ஃபோன் போட்டு சொல்லிடு மக்களே, அவள் வரட்டும். சரிம்மா, அந்த கூப்பிடுறேன். ஏ அம்மா, எவ்வளோ பெரிய கடை. ஏட்டி, இங்கே விலையெல்லாம் அதிகமாக இருக்குமே, பார்த்து எடுத்து கூட்டு வரக்கூடாதா? ஏம்மா, இங்கே ரேட்டு கம்மி தாம்மா, ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு தாம்மா வந்தோம். ஆமாத்தே, புது புது கலெக்ஷன்லாம் இங்கே தான் இருக்கு. இங்கே தான் நல்லா இருக்கும் ட்ரெஸ்லாம். சரி பூமாரி, நீ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் பாரு சரியா? உங்கள் அம்மா 3000 ரூபா தந்தா. நான் வேணா அது எக்ஸ்ட்ரா வந்துச்சுனாலும் போட்டுக்கிறேன். உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கோ சரியா? நான் அங்கிட்டு போய் நின்று சேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி தே, நான் 3000 ரூபாய்க்குலாம் ட்ரெஸ் வாங்க மாட்டேன், கம்மியாக தான் வாங்குவேன். நீங்க அம்மாக்கும் சேர்த்து ஒரு சேலை பாருங்க என்ன தே? சரி மக்கா, நீ பாரு. நல்ல பிள்ளை, என்ன கூறா பேசுது, தங்கமான பிள்ளையா இருக்கு. லில்லி வா பாப்போம், அங்கே நின்றுட்டு இருக்க. என்ன ட்ரெஸ் பார்க்கலாம் சொல்லு. நான் சுடி எடுக்க போறேன். நீ என்னடி எடுக்க போற? சோனி, நான் அலியா கட் டாப்ஸ் பார்க்கலான் இருக்கேன். ஆனால் இங்கே எங்கேயும் இருந்த மாதிரி தெரியல. வா, அங்கே போய் கேட்கலாம்.
சோனி அக்கா, நானும் ஆலியா கட்டு தான் போடலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை இந்த அக்கா ஞாபகப்படுத்தி விட்டாங்க. வா அங்க போய் பாப்போம். அங்க ஒரு அக்கா இருக்காவோ, அவகிட்ட போய் கேட்போம். சோனி, இங்க பாரு, இந்த Dress நல்லா இருக்கு பாத்தியா? இந்த கிரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பூமாரி, மேல பாரு, அது டபுள் எக்ஸல். உனக்கு எப்படி சேரும்? நீயே குட்டியோண்டி இருக்க. வா நம்மளாம் ஆலியா கட் போடலாம். அங்க போய் கேட்டுட்டு வரலாம். எனக்கு என்னடி தெரியும், பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. ஏடி நன்னனா நிக்காவோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, போய் கேளேன். சரி சோனி, இதுக்கு பயப்படுறா, நான் போய் கேக்குறேன் இரு. அண்ணே, ஓவியா கட் இருக்கா? ஓவியா கட் டாப்ஸ் வேணும் எங்களுக்குலாம். போச்சுடி, எப்படி கேவலப்படுத்துறா பாரு. ஓவியா கட் ஆலியா கட்டுன்னு சொல்லிவிட்டா என்ன சொல்லிட்டு இருக்கா பாரு. பூமாரி, இங்க வா ஒரு நிமிஷம். என்னடி அபி, அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. பூமாரி, அது ஓவியா கட் இல்ல, ஆலியா கட்டு. ஒழுங்கா போய் கேளு. ஐயோ, ஆலியா கட்டா? இது நீங்களும் வாங்க, ஒத்தையில போய் நின்னு பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அண்ணா, ஆலியா கட்டு டாப்ஸ் இருக்கா? ஆலியா கட்டா? அம்மா விஷால் கட் இருக்கு, அஜித் கட் இருக்கு, விஜய் கட் இருக்கு. என்ன சொல்றீங்க? விஷால் கட்டு, விஜய் கட்டா? என்னது? ஆமாம்மா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு தனி செக்ஷன் இருக்குது ஹேர் கட்டுக்கு. அங்கே எல்லா கட்டும் நீங்கள் கேட்குறதெல்லாம் இருக்கும். போய் கேட்டு வாங்க. ஏடி சோனி, நம்ம முடிக்கிட்டோ வந்திருக்கோம். ஐயோ அப்பா, ஒரு மாதிரி இருக்கு. வேற எங்கேயாவது போய் பார்ப்போம், வாங்கடி. ஏ பொண்ணு, ஏமா என்ன போறீங்க எல்லாரும்? பூமாரி, போட்டி காமெடி பண்ணாம. பிள்ளைங்களாம் முடிவெட்டுமா? என்ன ரொம்ப ஒரு வித்தியாசமான பிள்ளைங்களா இருக்கு. ஒருவேளை ட்ரெண்டாக இருக்குமோ இதெல்லாம்? சரி, என்னமோ. ஏடி எங்க போனீங்க? எவ்வளவு நேரமா நான் இங்க நின்னு தேடிட்டு இருக்கேன். இங்க தான நின்னு Dress பாக்குறேன். நீங்க சொன்னா கூட்டிட்டாது போவோம்ல, இல்ல நீங்களே என்னை கூட்டிட்டு போணும்? ஐயோ, அம்மா எவ்வளவு நேரம் இங்க நிக்கறான்னு தெரியலையே, கத்திக்கிட்டே இருக்கா. ஏம்மா, Dress நாங்க பார்க்க வேண்டாமா? போட்டு பார்த்து வாங்கிட்டு வர வேண்டாமா? நீங்க நின்னுட்டனா ஒரு ஃபோன் அடிக்க வேண்டியதானே. உன் கையில ஃபோன் இருக்கு, என் கையில ஃபோன் இருக்குல. அதை விட்டு சும்மா கத்திக்கிட்டே இருக்க. ஏடி பூமாரி பிள்ளை எங்க? அவளை எங்க விட்டு வந்தீங்க? ஏம்மா, முதல்ல உனையே தான் போய் அங்கே தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பூமாரி அங்கிட்டு போய் தேட போயிட்டா. வா, பில்லு போடுற இடத்துல தான் நிற்கிறா. சேர்த்து போட்டுட்டு போவோம். நீ சேலை எடுத்துட்டியா? அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தியா? அப்பாவுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கலடி, எனக்கு சேலை எடுத்தேன். பூமாரி அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்தேன், அவ்வளோதான். அப்பா சைஸில் எனக்கு தெரியாது. நம்ம போய் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் சேரலாம், அது வேறு சேரை மறுபடியும் கொண்டு வந்து மாற்றணும். அது எதுக்கு? உங்கள் அப்பாவே எடுத்துக்குவார். வா போவோம், வீட்டுக்கு போவோம். நேரம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஜாமான் வேற வாங்கணும். மளிகை கடையில் லிஸ்ட் கொடுத்துட்டு வந்தோம், போகும்போது அப்படியே வாங்கிட்டு போவோம். சரிம்மா, அப்போ வா. ஏன் வயிறு ரொம்ப பசிக்குமா? பப்ஸ் ஏதாவது வாங்கிட்டாயே. பப்ஸும் டீயும் வாங்கிட்டாமா, குடிச்சிட்டு போவோம். ரொம்ப பசிக்குது. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குமா. எவ்வளோ நேரம் அதை கடையை சுற்றி வந்திருக்கேன். ஏதாவது வாங்கிட்டா? சரிடி, வாங்க, வாங்கிட்டாரேன். லில்லி வாமா போவோம். நீ ட்ரெஸ் எடுத்துட்டியாம்மா? ஆமாம் ஆண்டி, நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்துருக்கோம். அப்படியே ஒரே மாதிரியே எடுத்துருக்கீங்க? சரி, தீபாவளிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடு, சரியா? இல்லை, எங்கள் வீட்டுக்கு வா நீயும், இங்கே வச்சு தீபாவளி கொண்டாடலாம். ஓகே ஆண்டி. அம்மா, நடந்து கால்லாம் வலிக்கி. எங்கே தாண்டி கூட்டு போகிறீங்க? ஏம்மா, இந்த கடைக்கே போவோம்மா. இங்கே பப்ஸு கேக்கெல்லாம் நல்லா இருக்கும் போல. டீ இருக்குமான்னு தெரியும் இந்த கடையில். ஏம்மா, உள்ளே போய் பார்ப்போம், வா ஃபஸ்ட்டு. ஏம்மா, ஸ்வீட்லாம் விதவிதமாக இருக்குமா, வாங்கித்தாம்மா, வீட்டுக்கு வாங்கிட்டு போமாம்மா. ஏட்டி, பப்ஸ் வேணும் தானே கேட்டேன், அது இதுன்னு எனக்கு செலவழித்து விட்டியோ? அதெல்லாம் தீபாவளிக்கு அப்பா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வரும், அப்போ சாப்பிட்டுக்கோ. இப்போ பப்ஸை தின்னுட்டு இடத்த காலி பண்ணு. ஏம்மா போம்மா, நீ எப்போ கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன். போ, பப்ஸாவது வாங்கிட்டா. ஒரு வழியாக இவ்வளோலாம் மேட்ச் கட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுப்பா. இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. மக்களே, இந்த பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சா? பூமாரியை நான் கொண்டு போய் விட்டுட்டேன். அந்த லில்லி பிள்ளை வீட்டுக்கு போயிட்டா? ஏம்மா போயிட்டாம்மா, இப்போ தான் ஃபோன் அடித்து சொன்னா. சரிடி, இந்த ட்ரெஸ் எல்லாம் போய் போட்டு பாருங்க. என்ன ட்ரெஸ் எடுத்தீங்களோ எனக்கு தெரியலையே. அம்மாவுக்கு காட்டினீங்களா? எவ்வளவு போட்டு வாங்க பார்ப்போம். ஏம்மா, நீ சேலை பார்க்க போயிட்ட, இல்லைன்னா நான் காட்டியிருப்போம்ல. இரு, நான் போட்டு வரேன். ஏம்மா, இங்கே பேர் எப்படி இருக்கு? லலலலலா. ஆமாம்மா, பார்த்தியா, நாங்கள் ரெண்டு சேமாக வாங்கியிருக்கோம். ஏட்டி, இது என்ன சைடில் கிழிஞ்சிருக்கு? நல்லாவே இல்லை ட்ரெஸ்ஸும் கலரும். இது என்ன டீ வாங்கியிருக்கீங்க? என்கிட்ட கேட்டு எடுக்கலாம்ல? ஏம்மா போம்மா, சும்மா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு. இப்போ இதுதான் ட்ரெண்டை பார்த்துக்க.
ட்ரெண்டுன்னு அங்கே சைடில் எவ்வளோ நீளத்துக்கு கிழிஞ்சு தொங்குது, பறந்துக்கிட்டே இருக்கு. இதை போட்டு எப்படி வெளில போவீங்க? நல்லாவா இருக்கும்? போமா, இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆமாம், நீ அந்த காலத்து ஆள் மாதிரியே பேசாதம்மா, போமா. நான் அப்பாட்ட காட்டுறேன், அப்பா என்ன சொல்லுது பாரு. அம்புஜம், இங்கே பாரு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. எப்பா இப்பதான் பேசியிருந்தேன், அதுக்குள்ளேயே வந்துட்டீங்களா? இங்கே பாருங்க, ட்ரெஸ் எப்படி இருக்கு. இதான் எடுத்துட்டு வந்தோம். ட்ரெஸ் எடுக்க போனீங்களா மக்களே? நல்லா இருக்கு, ரெண்டு பேருக்குமே சூப்பரா இருக்க. அம்மா ஃபோன் போட்டு சொன்னா அப்படியே. அம்மாவுக்கு சரியான பல்பு. ஏம்மா பாத்தியா, அப்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, போங்கடி, எல்லாரும் ஒரே கூட்டு தானே. அம்புஜம், இந்தா இதுல என்ன இருக்கு பாரு. இதுல என்னதுங்க இருக்கு? நீ பிரிச்சு பாரு என்ன இருக்குன்னு. உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ போய் போட்டுட்டு வா பாப்போம். ஏங்க, எனக்கும் தானே சேலை எடுக்க போறேன்னு சொன்னேன், எனக்கு ஏன் எடுத்துட்டு வந்தீங்க? உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம்ல, எதுக்கு போட்டு இதெல்லாம்? எனக்கு வாங்க தாண்டி போனேன், அங்கே சட்டை ஒன்றும் சரியில்லை பார்த்தேன். அந்த ஆளை இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்தேன் உனக்கு. போய் போட்டுட்டு வா. ஏம்மா, அப்பா எவ்வளோ தூரத்துக்கு சொல்லுது, போய் போட்டு வாமா. ஏம்மா இருங்க, வாரேன். ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு ரெண்டு பேருக்கும். அப்பாவுக்கு ஒரு செம்பு தண்ணி போயிட்டு வாம்மா. இந்த போயிட்டு வரேன்ப்பா. ஏங்க, எனக்கு எதுக்கு சுடிதார் வாங்கிட்டு வந்தீங்க? இதை போட்டு எப்படி வெளில போவேன்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏம்மா சூப்பரா இருக்குமா, அப்படியே ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்க. ஏம்மா அழகா இருக்கம்மா, எப்பவுமே இப்படி சுடிதார் போட்டு இருமா, சூப்பரா இருக்க. ஆமாம் அம்புஜம், பிள்ளைகள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்க. 10 வயசு குறைஞ்ச மாதிரி தான் இருக்க. இனிமேல் சுடிதாரே போட்டுட்ரு. ஆமா, நல்லாவா இருக்கு. யாராவது பார்த்தா சிரிச்சு போடுவாங்க. பேருங்க பார்த்துக்கங்க. ஏம்மா அழகா இருக்கம்மா, நிஜமாவே உனக்கு பிடிக்க போய் தானே நீ போட்டு வந்திருக்க. இதை போட்டுக்கோ. ஆமா, நல்லா தான் இருக்கு, பிடிச்சிருக்கு எனக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. ஊருக்கு எங்கேயாவது போனால் போட்டுக்கிறேன். ஏம்மா அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே? போட்டுக்கோமா, சூப்பரா இருக்கு. தீபாவளிக்கு நீ இதை தான் போடணும் பார்த்துக்க. போங்கிட்டு எனக்கு வெக்கமா இருக்கு. அங்க பாரு வெக்கத்தை. கலக்குமா நீ? அம்புஜம், வெக்கம்லாம் உனக்கு வருமா? தூர போங்கடி, ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப தான் பண்றாளுவோ. ஆமா, வெக்கப்பட்டு ஓடிட்டா.